கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மதுர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவர் திரு டாக்டர் சுப்பையா அவர்கள் தற்பொழுது ஒரு கேஸ்ல மாட்டியிருக்காரு. இவர் ஏற்கனவே பிரபலமானவர் தான். என்னன்னா ஏபிவிபியினுடைய முன்னாள் மாணவ அமைப்பினுடைய தலைவராகவும் இப்பவும் அதுல அந்த அமைப்புல பயன்பாட்டுல அந்த அமைப்புல தொடர்பா இருக்காரு. இவர் மருத்துவராக இருந்துகிட்டும் சில விஷயங்கள் ஏற்கனவே வெளியில பண்ணிருக்காரு. இப்போ வந்திருக்கிற வீடியோ என்ன சொல்லுதுன்னா, இவர் சர்ஜன் பண்ணும்போது கூட இருக்கிற மருத்துவர்கள், ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் கிட்ட தவறாக நடந்திருக்காரு. குறிப்பா பெண்கள் தனியறையில ட்ரெஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண போனாங்கன்னா வேணுமனே அந்த கதவு திறந்துக்கிட்டு உள்ள போயிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்றது, அவங்கள ஹக் பண்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் வேணும்னே பண்றாரு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு அந்த வீடியோவும் பதிவாயிருக்கு. ஒரு நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வீடியோ, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நக்கீரனுடைய அலுவலகத்துக்கு அவங்க ஒரு கவர்ல லெட்டரும் வித் மெமரி பென்ட்ரைவரும் அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ வைரலாகி போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து மருத்துவமனையில இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. மருத்துவர்கள் அதாவது உயர் மட்டத்துல இருக்கிற உயர் அதிகாரத்துல இருக்கிறவர்கள் தன் கீழே வேலை செய்யற பணி பெண்களை இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூஸ் பண்றதை நீங்க எப்படி பாருங்க? கண்டிப்பா இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி உயர்மட்ட மருத்துவர்கள், இது ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கிற இல்ல ரொம்ப சீனியர் டாக்டர்ஸா இருக்கிறவங்க எவ்வளவு அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இப்ப ஆக்சுவலி சோசியல் மீடியா வந்ததுனால கால் அவுட் பண்றதுக்குன்னு ஒரு வசதி இருக்குது. ஆனா நீங்க இப்போ 90கள் 2000கள்ல சமூக நீதி கொள்கைகளால முதல் தலைமுறை பெண்கள் நிறைய பேர் படிக்க வந்தாங்க மருத்துவ கல்வி. அதுவும் கிராமப்புறத்துல இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதிகள் சேர்ந்த பழங்குடியின பெண்கள் நிறைய பேர் படிக்க வந்தாங்க. எல்லாருமே அவங்க இங்க இருக்கிற திராவிட மாடலை பயங்கரமா போட்டிருந்தாங்க. நாங்கெல்லாம் டாக்டர் ஆகிறதுக்கு இது ஒரு உதவியா இருந்தது, கருவியாக இருந்தது. ஆனா அதே சமயம் அவங்க இங்க வந்தபோது அவங்க ரொம்ப வல்னரபிளான பொசிஷன்ல வைக்கப்பட்டாங்க. இந்த மாதிரியான வெறிநாய்கள் சூறையாடுவதற்கு ஒரு என்ன சொல்லுது ரொம்ப எளிதாக இருந்தது அப்படின்றத பாக்குறோம். அவங்க வருஷ கணக்குல இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க, சகித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. இப்பதான் அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. கண்டிப்பாக அரசு தலையிட்டு இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு, இந்த ஆளுக்குன்றது கிடையாது, பொதுவாகவே இந்த மெடிக்கல் ஹெல்த் கேர் துறையில இந்த மாதிரியான அபியூசஸை கட்டுப்படுத்துவதற்காக என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், என்ன மாதிரியான விதிகளை கடைபிடிக்க வேண்டும், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான கூடுதலான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு புகார் வந்துட்டா இந்த ரெட்ரஸல் மெக்கானிசம் சொல்லுவாங்க, அந்த புகாரை எந்த வழியா கொடுக்கணும். ஏன்னா இப்ப புகாரை கொடுக்கணும்னா நீங்க இன்னொரு டீன்ட்ட போய் கொடுக்கணும். அவனும் ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல. அங்க ஒரு எஸ்வி சேகர் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்ப இதையெல்லாம் தாண்டி அரசுக்கு நேராக இது சொல்லணும். ஸ்டேட் உமன் கமிஷனுக்கு போய் அவங்க இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும். இந்த மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்குறது எப்படின்னு அரசு கண்டிப்பாக பேசணும். இதற்கான கோரிக்கைகள் சமூக ஆர்வலர்களும் கூடி பேசி இதுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கணும் அரசு கிட்ட அப்படின்னு கேட்டுக்கிறோம். அது கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒரு கண் திறப்பாக இருக்குது. இதையெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா இப்ப இத்தனை நாள் வரைக்கும் நிறுவனங்கள்ல விசாகா கைட்லைன்ஸ் இருக்குது, பாஷ் கைட்லைன்ஸ், பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. அதே போல இங்கே கொண்டு வரணும். ஆமா, அது இப்ப ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஓகே. இப்ப கல்லூரிகள்ல எப்படி கொண்டு வருவீங்க? இப்ப கல்லூரிகள்ல இப்ப ரோஹித் வெமுலா சட்டம்னு காங்கிரஸ் கொண்டு வரேன்னு சொல்லுச்சு இல்லையா? எப்படி சாதிய ஒடுக்குதல கையாளுறது அப்படின்னு. அதே போல பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கமிட்டி தமிழக அரசு பிரத்யேகமாக உருவாக்கி அதை விசாரிக்க வேண்டும். அது அதுக்கான விதிகளை உருவாக்க வேண்டும் சொல்றோம். அதுல நம்மளோட கடமையும் இருக்குது. இவ்வளவு அதான் சொல்றேன் இல்லையா? இப்பதான் பிஜேபி அப்படிங்கறது கொஞ்சம் மட்டுப்படுத்தி போய் ஒரு கூட்டாட்சி இருக்கும் போது கவனத்தை இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நம்ம செலுத்துறதுக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை இருக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது அந்த ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷன்? ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அந்த ஏபிவிபி ஆர்கனைசேஷனை சேர்ந்த தலைவராக இருக்காரு இல்லையா? அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு நபரின் சிந்தனை இப்படியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா இந்த ஏபிவிபி ஆர்கனைசேஷன் RSS சேர்ந்தது. RSS சித்தாந்த தந்தை அப்படிங்கிறவர் சவர்கர் என்ன சொல்றாருன்னா, பெண்களை வன்புணர்வு செய்வதை நீங்க ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அதாவது நீங்க சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்துறதோ இப்ப நீங்க ஒரு போர்னு
அதுல வந்து பெண்களை நீங்க வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும், எதிரில் இருக்கிற பெண்களை வந்து நீங்க வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதே ஒரு தாக்குதலா வச்சுக்கணும் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு மேல கைய வை அப்படின்றத சொல்றதுக்கு துணி தானே இது. அந்த வீட்டோட பொண்ணு மேல கைய வை சொல்றாரு, நேராவே சொல்றாரு, நேரடியாவே எழுதியிருக்காரு. ரேப் அஸ் எ பொலிட்டிக்கல் டூல் நேராவே எழுதியிருக்காரு. அப்ப அந்த மாதிரியான பெண்கள் மீது அவ்வளவு வக்கரமான அவ்வளவு கொடூரமான சிந்தனை கொண்ட ஒரு அமைப்புல இருந்து வரவங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இவரின் வாயிலாக பார்க்கிறோம். இவருன்னு கிடையாது, சின்ன பசங்க 18-19 வயசு பசங்க காலேஜ்ல வந்து மாணவர் அமைப்புகள், இப்ப SFI இருக்குது, அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இருக்குது, பாப்சா இருக்குது, முஸ்லீம் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் இருக்குது, எல்லாம் இருக்கு. அது தேர்தல் நடக்கும், பல தேர்தல்கள் வந்து அடிதடி சண்டையில போய் முடியும், அதெல்லாம் ஓகே. ஆனா ஏபிவிபி இருக்கும் இடத்தில் மட்டும்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில வாரங்கள், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில வந்து ASA மாணவர்களை வந்து தாக்குறாங்க, ஏபிவிபி மாணவர்கள். அதுல வந்து பெண்களை, அங்க போராடிக்கிட்டு இருந்த பெண்களை தவறான முறையில வந்து கை வைக்கிறதும் அவங்களை வந்து துன்புறுத்துறதும் ஏபிவிபி மாணவர்கள் பண்றாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சு கேர்ள்ஸ் கையை பிடிச்சி இழுக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறதுன்னு பண்றாங்க. அப்ப நீங்க பாருங்க, ஒரு அமைப்பாவே மாணவ பருவத்துல இருந்தே அவங்க பெண்களை வந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு உயிரினமா பார்க்க சொல்லிதான் அவங்க வளர்த்தப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பாத்துக்கிட்டே வரோம். இது நீங்க அது எந்த அளவுக்கு இந்த வன்முறை அவங்க அதுல ட்ரெயின் பண்ணப்படுறாங்கன்னா, பால் பராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர், அவர் வந்து இந்தியாவில நடக்கிற மதக்கலவரங்களை பத்தி பயங்கரமா ஆய்வு பண்ணுவாரு. அவரு பாத்தீங்கன்னா குஜராத் கலவரம் மற்றும் அந்த மாதிரியான இந்து முஸ்லிம் கலவரங்களை பாக்குறாரு. அவரு பாக்குறதும் சரி, ராணா ஆய்வு சொல்றதும் சரி, இப்ப நம்ம ஊர்லயே இருந்து ஆய்வு பண்ணி குஜராத்தை பத்தி பல ஆவணங்களை வெளியிட்டவர்களும் சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்க நடந்த பாலியல் வன்புணர்வுகள் எல்லாம் ஏதோ வந்து போகிற போக்கில் அங்க இருந்த குரூரமான சிந்தனை வெளியே வந்து விட்டது, கலவரத்தின் போது எல்லா குரூர சிந்தனையும் வெளியே வரும், அது இந்த பாலியல் சிந்தனைகளும் வெளியே வந்து நடந்து விட்டதாக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது அப்படி கிடையாது. இது திட்டமிட்டபடி நடத்தும் பாலியல் வன்முறைகள். எப்படி வந்து வீடை கண்டறிவதற்கு ஒரு குழு, எப்படி வந்து அந்த நபர் மீது பெட்ரோல் குண்டு அடிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கோ, அதே போல பாலியல் வன்முறைகளை செய்வதற்கான குழுக்களை அவங்க தயார்படுத்தி வைத்துக் கொண்டுதான் செயல்படுகிறார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பின்புலத்துல இருந்து, அந்த கற்பிதங்கள்ல இருந்து வரவரு பெண்களை வேற எப்படி பாப்பாரு? அவர் வந்து இப்ப இவர் வந்து ஹபிச்சுவல் அஃபண்டர். இப்ப ஏபிவிபில இருக்கிற எல்லாருமே வந்து ஹபிச்சுவல் அஃபண்டர் கிடையாது. ஏன்னா இவர் ஹபிச்சுவல் அஃபண்டர். ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு முதியோரோட சண்டை, ஒரு பெண்ணோட சண்டை, எதிர் வீட்டுல சண்டை, பார்க்கிங் சண்டைக்கு போய் சிறுநீர் கழிச்சார். நீங்க அந்த வீட்டுல வந்து, நீங்க அந்த வீட்டுக்கு வந்து சொல்றது, அதாவது தீய கொளுத்தி விடுறது, இல்ல வந்து இங்க் அடிச்சுட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான வன்முறையை செய்யறவங்களுக்கும், அங்க போய் சிறுநீர் கழிப்பவர்களுக்கும் என்ன மாதிரியான உளவியல் வித்தியாசம் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க அவர் சிறுநீர் மட்டும் கழிக்கல, அவர் இன்னும் அசிங்கமா வேற ஏதோ செஞ்சாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிந்தனை தான் அவர் வந்து ஆபரேஷன் தியேட்டர்லயும் பண்ணிருக்காரு, கல்லூரியிலையும் பண்ணிருக்காரு, அவரோட அலுவலகத்திலையும் பண்ணிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். இந்த மாதிரியான நபர்களை திருப்பி நான் சொல்றேன், இப்ப நம்ம வந்து இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்ரீசேகர் பத்தி பேசணும்ல, இதெல்லாம் ஒரு உதாரணம். இந்த மாதிரி இன்னும் யாரும் நடக்கக்கூடாதுன்னு உதாரணமாக்கணும் சட்டம் இவரு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியர் அவங்க கீழே படிக்கிற மாணவிகளுக்கு ஏற்படுத்துற இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூஸை வந்து கேள்வி எழுப்புறதுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு சுற்றறிக்கை விட்டுருந்தாங்க. அதுல என்னன்னா, ஒரு PhD ஸ்காலர் வந்து ஏதாவது வெளியூருக்கு போய் ரிசர்ச் பண்ணணும்னா அந்த பெண் ஸ்டூடெண்ட் வந்து போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான மருத்துவ கல்லூரிகள்ல பணிபுரிகிற அல்லது படிக்கிற சாரி இந்த மாதிரி மருத்துவ கல்லூரிகள்ல படிக்கிற மாணவிகளுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு சுற்றறிக்கையோ அல்லது பாதுகாப்போ இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கலாமா? அந்த பாதுகாப்பு இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு கான்சியஸா இவங்க பண்றாங்கன்றத பாக்கலாமா? இல்ல, அது சுற்றறிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அதுல இருக்கிற பெரிய நுணுக்கங்கள் வந்து அந்த துறையில வேலை பார்க்கறவங்க தெரியும். அது இருந்தும் இல்லாம தான் இருக்குது அப்படிங்கறதா நிதர்சனமா இருக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய மருத்துவர்கள்ட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கு எதிரான சட்டங்கள் இருக்கும் போதும் இந்த உயர் மருத்துவர்கள்லாம் என்ன எப்படி டீல் பண்றாங்கன்னா, என்னத்த நீ போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு அப்படிங்கிற துணி. அப்ப ஓவர் சைட், இதை கண்காணிக்கும் இதையோட அதிகம் பொருந்தியவர்கள் தான் வந்து
இதை கையாளுறதுக்கான சரியான கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கையா இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த பெரிய மருத்துவர்கள், இவங்க பாத்தீங்கன்னா ஆன்காலஜி கேன்சர்ல வந்து ஒரு பெரிய மருத்துவர் இவர். அப்ப இவர் வந்து இருக்கிற ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் எல்லாத்தோடையும் தொடர்புடையவரா இருப்பார். இல்லைன்னா எப்படி வந்து ஒரு மனுஷனால இவ்வளவு திமிராக, இவ்வளவு வெளிப்படையாக, அதுவும் இத்தனை வருடங்களாக தொடர்ந்து, அதான் அந்த அந்த காணொலியில் சொல்றது என்ன ரொம்ப பதைபதைப்பா இருக்குன்னா, அவர் வீட்டு வேலை பார்க்கும் பெண்மணியிலிருந்து செவிலியர்களிலிருந்து மாணவர்கள் வரை எந்த துறை சார்ந்த பெண்ணையும் அவர் விடவில்லை, எந்த வயது சார்ந்த பெண்ணையும் அவர் விடவில்லை. பெண்கள் கிட்ட கூட தவறா நடந்திருக்காரு. ஆமா, அங்க 18 வயது துப்புரவு பணியாளர்கள் கிட்ட கூட தவறா நடந்திருக்காரு. ஆமா, அவர் வந்து 18 வயதுல இருந்து 60 வயது இருக்கும் பெண்கள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் அவர் இந்த சீண்டலை செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு பின்னாடி பெரிய அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இல்லாம வந்து இப்ப வந்து பிரஜ்வல் ரேவண்ணா மாதிரிதான் இவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரஜ்வல் ரேவண்ணாவை பாஜக எப்படி காப்பாத்துச்சு, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்து ஊரை விட்டு துரத்துச்சு, இப்ப நீ பாதுகாப்பா இருக்குன்னு போயிட்டு சனிக்கிழமை எனக்கு லெட்டர் போடுக்கணுன்ற மாதிரி வந்து அனுப்பிச்சு விட்டுருக்குது பாஜகன்றதை பார்த்தோம் இல்லையா? அதே போலதான் இவரையும் வந்து பாதுகாக்கிறாங்க. அப்படின்னா அதுவும் இது ஒரு கட்சி அப்படின்றது கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர மாதிரி இந்த மட்டத்துல இருக்கிற நபர்களுக்கு எல்லா கட்சியிலும் கனெக்ஷன் இருக்கும். அதனாலதான் அவங்க அதிமுக காலத்துல அவரால் ஒண்ணு கிடைக்க முடியுது, திமுக காலத்துல கை வைக்க முடியுது. அப்ப இந்த மாதிரி நபர்களை வந்து கண்டு களை எடுக்க வேண்டியது அரசின் ஒரு பொறுப்பா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து சமூகத்துல சுத்துறதே வந்து அரசின் மீதுள்ள மக்களுக்கான நம்பிக்கையை குறைப்பதற்கு ஒரு கூறாக இருக்கு. இவன்லாம் வந்து தௌலத்தா சுத்திட்டு இருக்கிறானா, அப்போ வந்து அரசு யாருக்கு வேலை பார்க்குது? உனக்கு வேலை பார்க்குதா, எனக்கு வேலை பார்க்குதான்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது இல்லையா? அப்ப அதை களைவதற்காக இந்த மாதிரி நபர்களை பிடிச்சு ஒரு 7 வருஷம் உள்ள தள்ளணும் இந்த ஆள்லாம். அப்பதான் வந்து அடங்குவாங்க. அதே போல இது அதான் நம்ம நீண்ட காலம், இது வந்து குறுகிய கால நடவடிக்கையா தான் நம்ம வந்து கைது நடவடிக்கை சொல்ற முடியா, இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நம்ம பொதுவாகவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் மீதான வன்முறைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய வன்புணர்வு கேஸ், கூட்டு வன்புணர்வு கேஸ்னா அப்படியே நாடே சேர்ந்து பொங்கி எழுவோம். அவனை வந்து சுட்டுக் கொள்ளணும், நடுத்தருல வச்சு சுட்டுக் கொள்ளணும், தூக்குல போடணும், அப்பப்பெல்லாம் கேட்போம். இல்ல அவனை வந்து அவன் ஆணுறுப்பை வெட்டி வீச வேண்டும், அவனுக்கு வந்து ஆண்மை இழக்க செய்ய வேண்டும், மருத்துவ ரீதியாக எல்லாம் எல்லா கெமிக்கல் காஸ்டேஷன் எல்லாம் பேசுவோம். அந்த இடத்துல கொந்தளிக்கும் இல்லையா? அது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடாது. ஸ்ட்ரக்சரலா எப்படி மாத்தணுங்கிறத பத்தி நம்ம வந்து டிபேட்டே எடுக்கிறது கிடையாது. அதை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போயிட்டு எல்லா துறையிலையும் நடைமுறைப்படுத்தணும். முதல்ல வந்து இருக்கிற எல்லா துறைகள்லயும் எந்த அளவுக்கு இதெல்லாம் மோசமா இருக்குன்னு ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் அரசு. நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியமோ, மத ரீதியான நல்லிணக்கம் பேணுறது எவ்வளவு முக்கியமோ, அதே போல இன்று படித்து முன்னேறி வரும் பெண்களுக்கு அவரவர் கல்வித்தலங்களிலும் அலுவலகங்களும் பாதுகாப்பு உறுதி செய்வது அதே அளவு அவசியம் தான். அதுக்கு வந்து அரசு வந்து இப்ப இருக்கிறத விட பல மடங்கு கூடுதல் கவனம் கொடுக்கலாம். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமா, கட்டாயம் நீங்க சொன்னது போல இது போன்ற நிறுவனங்கள்ல அரசு எடுக்கிற நடவடிக்கை என்பது ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு. நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில சொன்னா உங்களுக்கு எதுவும் ஆபத்து வராது, உங்களை யாரும் மிரட்ட முடியாது, உங்க விஷயமா எந்த இடத்துலயும் பரப்பப்படாது அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பெண்மணிகள்லாம் இதெல்லாம் துணிச்சலா வந்து வெளியில சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பெண்மணிகளுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. நீ பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், நீ வந்து குற்றத்துக்கு வந்து திருந்திடலாம், வருந்திடலாம், மன்னிப்பு கட்டலாம். ஆனா நாளைக்கு இதை வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட நிறுத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 6 வருஷம் 7 வருஷமாவது நீ லைசன்ஸ் இல்லாம சுத்து அப்படின்னு துரத்தி விடணும். அப்பதான் வந்து புத்தி வரும். ஏன்னா நீங்க வந்து தண்டிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தண்டனை கிடையாது. ஜெயில போயிட்டு ஜாலியா வந்து அங்க காசை கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி தின்ட்டு வெளியே வந்துருவாங்க 1 வருஷம் 2 வருஷத்துல. இல்ல கேஸ கூட வளட்டி விட்டுருவாங்க. லைசன்ஸ் கொடுங்க, நீ அவன் தொழிலை வந்து தூக்கி அப்படின்றதான் நம்ம வந்து யோசிக்கிறோம். நல்ல யோசனை. கண்டிப்பா இவருடைய அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணா மட்டும்தான் இத்தனை ஆண்டு காலம் பண்ண அந்த லீலைகளுக்கு ஒரு பதிலடியா இருக்கும். குறிப்பா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, பிரஜ்வல் ரேவண்ணா மாதிரி இவர்கிட்ட பல ஆடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், பல ஆடியோ வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது கரெக்டா சிக்கிடுச்சுன்னா பெரிய கேஸா மாட்டுவாரு. பார்ப்போம் இது அடுத்தடுத்த வழக்குகள்ல எப்படி போகுது என்று. ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.